குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக மெய்யறிவு என்ற சேனலில் இது 10வது பதிவு, அதாவது 10வது காணொளி. ராஜயோகமும் இந்து கோயில்களின் அமைப்பு முறையும் என்ற தலைப்பிலே முதல் பகுதியை பார்த்தோம், 2வது பகுதியை பார்த்தோம். இப்போது இது பகுதி 3. இந்த தலைப்பிலே பகுதி 3வது பகுதி. முதல் பகுதியிலே ராஜயோகத்தை பற்றி சுருக்கமாக ராஜயோகம் என்றால் என்ன என்று பார்த்தோம். பார்த்துவிட்டு கோயிலுக்கு வந்தோம். விநாயக பெருமானை ஆணை முகத்தானை தரிசித்தோம். 5 புலன்களை மனிதன் அடக்கி மனிதனாக வேண்டும் என்ற தாத்பரியத்தில் விநாயகர் சிலை உள்ளது, அமைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்த்தோம். அதன் பிறகு பலிபீடத்திற்கு வந்தோம். ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்களை அகற்றிய நிலையிலேயே மனிதன் தெய்வமாக முடியும் என்ற நிலையிலே அதை பார்த்தோம். அடுத்து 2வது பதிவிலே துவாரபாலகர்களை பார்த்தோம். பிராணாயாமத்தின் மூலம் மட்டுமே குண்டலினி சக்தியை தொழிற்படுத்த முடியும், மனிதன் தெய்வமாக முடியும் என்று துவாரபாலகர்கள் சிலையினுடைய அந்த தாத்பரியத்தை பார்த்தோம். கோபுர வாசலின் படியிலே, பக்கவாட்டு வாசற்படியிலே உள்ள குண்டலினி சக்தியின் தொழிற்பாட்டை பார்த்தோம். நாகம் ஏன் அதிலே இடம்பெற்றிருக்கிறது என்று பார்த்துவிட்டு கொடிமரத்திற்கான காரணங்களை பார்த்தோம். அது முதுகெலும்பாக உள்ளது, மனிதனுடைய முதுகுத்தண்டு முதுகெலும்பு. கொடி ஏற்றுதல் வளைந்து வளைந்து கொடி கம்பத்தை சுற்றி ஏற்றுவது. 6 ஆதாரங்களை தொட்டுக்கொண்டு இடை பிங்களை நரம்புகள் மேலே ஏறக்கூடிய அந்த காட்சி என்று பார்த்தோம். கோயிலை சுற்றி வந்தோம். ஆங்காங்கே நடனம் ஆடுவது போன்ற பல கோயில் சிலைகள் வடித்து வைக்கப்பட்டிருக்கிறது, யோகாசனங்கள். கருவறை கோபுரத்திற்கு மேலே உள்ள கலசங்கள் 3, திரிகரண சுற்றி 6 ஆதாரங்கள். 8 கலசங்கள் இருந்தால் அது அஷ்டாங்க யோகத்தினுடைய 8 படிநிலைகள். 14 கலசங்கள் இருந்தால் அது இந்த ஆதாரங்களும் 6 ஆதாரங்களும் அஷ்டாங்க யோகமும் சேர்ந்து 14 கலசங்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கருவறையிலே உள்ள தெய்வத்தை தரிசித்தோம். பிரார்த்தனையினுடைய ஆற்றலை பார்த்தோம். பிரார்த்தித்தாகிவிட்டது. இப்போது நாம் கோயிலை விட்டு கிளம்ப வேண்டியதுதான். இதுதான் 3வது பகுதி. இப்போது நாம் இன்னும் எஞ்சிய சிலவற்றை பார்க்கவிருக்கிறோம். பிரார்த்தனை முடிந்து நேராக வீட்டிற்கு வர வேண்டியது தானே என்றால், அந்த கோயில்கள் 25 ஏக்கர் 40 ஏக்கர் இப்படியெல்லாம் விஸ்தீர்ணத்திலே கட்டி வைத்துள்ளார்கள். 1000 கால் மண்டபம், அது அல்லாது வேறு சில விசாலமான மண்டபங்கள், கூடங்கள் நிறைய கட்டி வச்சிருக்காங்க. இது எதுக்காகன்னு கேட்டாக்கா, இந்த கோயில் உள்ளே வந்தீர்கள், நீங்கள் தான் உள்ளே இருக்கிறீர்கள், உங்களுடைய அம்சம்தான் கோயிலாக சித்தரிக்கப்பட்டுள்ளது, கோயிலின் அங்கங்களாக உள்ளது, புரிந்து கொண்டீர்கள், தரிசித்தீர்கள். உட்காருங்கள், உட்கார்ந்து அதை யோசனை செய்யுங்கள், அதை அசை போடுங்கள், மனதை குவியுங்கள், தியானம் செய்யுங்கள். உட்கார்ந்து எழுந்து வரணும். கோயிலுக்கு போனான்னா அந்த பட்டக்ஸ் அப்படி எங்கெல்லாம் அப்படி உட்காந்து எழுந்து வந்துடுவாங்க. அதுக்காக இல்லை. அதுக்காகவா இத்தனை ஏக்கர்ல இப்பெல்லாம் அதை கட்ட முடியுமா? இப்ப அந்த மண்டபங்கள் கோயில்கள்லாம் கட்ட முடியுமா? எத்தனை 1000 கோடி செலவு பண்ணாலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கோயிலுக்கு சென்றாலும் கூட அவர்கள் அனைவருமே அந்த மண்டபத்துல முன்னும் பின்னுமாக வருபவர்கள் முன்னும் பின்னுமாக உட்கார்ந்து எல்லோரும் தியானம் செய்வதற்காகத்தான் அந்த மண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 1000 கால் மண்டபம்னா 1 2 1000 எண்ணக்கூடாது, குறைவா கூட இருக்கும்.
கூடுதலா கூட இருக்கும். அவ்வளவு விசாலமானது அது. அது வந்து தியானம் செய்யறதுக்காக இருக்குது. தியானம் செய்துட்டு வர வேண்டியது. இந்த சண்டிகேஸ்வரர் வந்து வரும்போது கையை தட்டுறது, கையை தொடச்சிட்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னாக்கா, புனிதமான இந்த கோயில்ல இருந்து வேறு எந்த பொருளையும் நாங்க எடுத்துக்கணும் போகல. நிறைய பொருள்கள் இருக்கும் இல்லையா கோயில்ல. அதனால அவ்வாறு இல்லை, நாங்க வந்து எந்த பொருளும் எடுத்துக்கணும் போகலன்றத தெரியப்படுத்துறதுக்காக அது ஒரு சடங்கு, அவ்வளவுதான். அதுக்காக எல்லாரும் கை தட்டணும், கையை துடைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எல்லாரும் அப்படி இருக்க போறாங்க, அப்படி இல்லை. அடுத்து நடராஜர் சிதம்பரம் ஆலயம் இருக்கிறது, நடராஜ ஆலயம். அது மனித உடம்போடு மிகவும் ஒத்து போகிறது. எல்லா கோயில்களும் ஒத்து போகிறது. ஆனால் நடராஜா ஆலயம் மேற்கூரையை பார்க்கும்போது 21,000 தங்க தகடுகள் அதன் மீது வேயப்பட்டிருக்கிறது. 72,000 ஆணிகள் அதில் அடித்து பதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 சுவாசங்கள் செய்கிறான். அதை குறிக்கிறதுக்கு தான் அது. 72,000 நாடிகள் இந்த மனித உடம்புல இருக்குது. இந்த 72,000 நாடிகளை குறிப்பிடுவதற்காக 72,000 ஆணிகள் அந்த தங்க தகட்டிலே ஒரு பிடிமானமாக பதிக்கப்பட்டிருக்கிறது. சிதம்பர ரகசியம் என்று சொல்வார்கள். சிதம்பர ரகசியம், அந்த சிதம்பர ரகசியம் என்னன்னு திறந்து காட்டினா அது வெறும் அறை ஆகாசத்தை தான் காட்டுவாங்க. அது என்னன்னு கேட்டாக்கா, பிராணசக்தி, காற்று. காற்றை, பிராணசக்தியை பிராணாயாமத்தின் மூலம் மனிதன் அபியாசம் செய்து இந்த மனித உடலை பயன்படுத்தி நடராஜா தரிசனத்தை காண முடியும், இறைவனுடைய தரிசனத்தை காண முடியும். அதாவது அங்க நடராஜர் சிலையினுடைய தாற்பயம் ஆடல் அரசன். அந்த ஆடல் அரசனுடைய அந்த கரங்கள், அந்த நடனம், அதெல்லாம் பார்க்கும்போது களி நடனம், சிவ தாண்டவம், களி நர்த்தனம், ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடக்கூடிய ஒரு நிலை. அந்த கையில ஒரு கையில சூலம், அது வந்து மலங்களை அகற்றத்தான். அது இடை பிங்களை சுழுமுனைன்னு சொல்லலாம். உடுக்கை, இன்னொரு கையில சங்கு, மணி, ஓசை எழுப்பும் மணி, சலங்கை, இதெல்லாம் இடம் பெற்றிருக்குது. இது எதுக்குன்னு கேட்டா, மனிதன் மூலாதாரத்திலே உறைந்திருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை, குண்டலினி என்ற இறை சக்தியை பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சியின் மூலம் மேலெழுப்பி சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தம், ஆக்ஞை, விசுத்தி ஆகிய நிலைகளை கடந்து 7வது நிலையாகிய சகசிராரத்திலே கொண்டு வந்து, மூளையிலே கொண்டு வந்து, மனித மூளையிலே கொண்டு வந்து ஐக்கியமடைய செய்யும் போது அங்கே அந்த சாதகன், அந்த சமாதி நிலையிலே இருக்கக்கூடிய அந்த சாதகன், மிக ஆழ்ந்த தியான நிலையிலே இருக்கக்கூடிய அந்த சாதகன், யோக சாதகன் தலையின் மீது நடனமாடுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த நடனம் ஒரு கால் மெத்தென்று பெண்ணினுடைய காலை போலவும், இன்னொரு கால் சற்று கடினமாக ஆணினுடைய காலை போலவும் இருக்கும். அதுதான் அர்த்தநாரீஸ்வரர். ஒரு கால் மெத்துன்னு இருக்கும், ஒரு கால் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். அந்த நேரத்தில் அப்படி லைத்து இருக்கும். அந்த நேரத்தில் அந்த சமாதி நிலையில் உடுக்கை ஒலி கேட்கும். உடுக்கையிலிருந்து வெளிவரக்கூடிய சத்தம் கேட்கும், சங்கு முழக்கம் கேட்கும், மணி ஓசை கேட்கும், பெரு வெளிச்சம் தென்படும், சலங்கை சத்தம் கேட்கும். வானவெளியில கிரகங்களுக்கிடையே பிரவேசிப்பதை போல ஒரு காட்சி தெரியும். பல வண்ணங்கள் தெரியும், வளையங்கள் தெரியும். வண்ணங்களும் வளையங்களும் தியான காலத்தினுடைய ஒரு தியானம் கிட்டினாலே அது தெரியும். ஆனா அப்பவும் அது தெரியும். மற்ற அம்சங்கள் முழுவதும் அந்த சமாதி நிலையிலே இருக்கக்கூடிய அந்த நிலையிலே தான் அது தெரிய வரும். அதைத்தான் இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு, இந்த பயிற்சியெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கடைசியில
அந்த சிதம்பர ரகசியம்ன்ற அந்த காற்றின் மூலம் பிராணாயாமம் செய்து நீங்க பயிற்சி பண்ணின்னு சக்தியை மேலெழுப்பினீங்கன்னா இம்மாதிரியான ஒரு ஆட்டத்தை நீங்க பார்க்கலாம். அதுதான் சிவ தாண்டவம். அதை தத்ரூபமாக நடராஜர் ஆலயத்திலே வடித்து வைத்துள்ளார்கள். இப்போ இந்த அஷ்டாங்க யோகம் மனிதர்களுடைய உடம்போடும் இந்த ராஜயோகத்தோடு இந்து கோயில்களினுடைய அமைப்பு முறை மிக தெளிவாக நிரூபிக்கப்படுகிறது. உடல் ரீதியா ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்படுகிறது. இதை மேலும் உறுதியூட்டுவதற்கு கராபரேஷன், மேலும் இதை உறுதியூட்டுவதற்கு நம் முன்னோர்கள் ஞானிகள், தபஸ்விகள், திருமூலர், பட்டினத்தார் போன்றவர்கள் எல்லாம் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை ஒரு சில முக்கியமான சில வரிகளை இப்போது நாம் பார்க்கவிருக்கிறோம். இதுகாரம் சொல்லி வந்ததை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சாட்சியம் வேண்டும் அல்லவா, ஆதாரம் வேண்டும் அல்லவா. இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் மிக சரியானதுதான்றத நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கணும் இல்லையா. திருமூலர் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இவர்கள் சொன்னதை பார்ப்பதற்கு முன்பு ஒவ்வொருவரும் இதை அப்பியசித்து அனுபவித்து அனுபவபூர்வமாக உணர முடியும். ஒவ்வொருத்தரும் இதை உணர முடியும். இதை கேட்டுட்டு முடிஞ்சிட்டு அப்படியே நீங்க தியானத்துல உட்காரலாம், நீங்க ஆசனங்களை பண்ணலாம், நீங்க கண்களை மூடலாம், நீங்க மூச்சு பயிற்சி, எளிய மூச்சு பயிற்சிகளை பண்ணலாம். பிராணாயாமம் பண்ணக்கூடாது, அது அடுத்த நிலை. அது ஒவ்வொரு மனிதர்களும் இத உணர முடியும். சரி, நம்ம ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம், ஆதாரம் என்னன்னு பார்ப்போம். உள்ளம் பெருங்கோயில். மனிதனுடைய உள்ளம் இருக்குதே, அது பெரும் கோயில். மனிதனுடைய உள்ளம் பெரும் கோயில். இறைவன், இல்லம் வசிக்கக்கூடிய இடம். இறைவன் வசிக்கக்கூடிய இடம் உன்னுடைய உள்ளம். ஊன் உடம்பே ஆலயமாம். சூட்சும உடம்பு இல்ல. மனுஷன் செத்துட்ட பிறகு இந்த ஆலயத்தை பார்க்க முடியாது. ஊன் உடம்பே ஆலயமாம். நீ உயிரோடு இருக்கும்போது, ரத்தமும் சதையும் எலும்புமா உயிரோட்டமா ஜீவனோடு இருக்கும்போது அந்த ஊன் உடம்பு ஆலயமாம். ஆனாக்கா ஆத்மா, ஆன்மா. லயம்னா லயப்படுதல். இந்த ஊன் உடம்பை கொண்டு அந்த ஆன்மாவை லயப்படுத்துகின்ற இடம், லயப்படுத்துகின்ற வழி, மார்க்கம் எதுனாக்கா இந்த ஊன் உடம்பு தான். அதுக்கு உடம்பு தேவை. உடம்பினுடைய அவசியத்தை சொல்றாரு. உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பே ஆலயமாம். வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல். அதாவது வள்ளல் பிராணார்க்கு, பிராணர்னாக்கா ஒரு நபரை குறிப்பிடுற மாதிரியான அது ஒரு பெயர் சொல்லுது. பிராணர்னா பிராணன். பிராணனை பிராணார்க்கு, பிராணர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பிராணர்னாக்கா அது என்ன, வள்ளல் என்ன, அது வள்ளல்னாக்கா தான தர்மம் கொடுக்கறது வேற, கைமாற்று கொடுக்கறது வேற, இரவல் கொடுக்கறது வேற. ஆனா வள்ளல் எதை எதிர்பார்த்தும் கொடுக்கறது இல்லை. வல்லன்மை வாரி வழங்குறது. முல்லைக்கு தேரியும் தான் பாரி. ஒரு கொடி, முல்லை கொடி அப்படி அசைஞ்சுன்னு இருக்குது, ஆதரவு இல்லாம. நல்ல முத்துக்களும் ரத்தினங்களும் பதிக்கப்பட்ட தேரையே அந்த முல்லை கொடிக்கு ஆதாரமா இருக்குன்னு விட்டுட்டு வந்தான். கடையேடு வள்ளல்கள்ல ஒருவனான பாரி. வல்லன்மை அது. எவ்வளவு பேர் வள்ளல்கள், இப்போ கலியுக வள்ளல்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது. வள்ளல், அதாவது வள்ளல் பிராணா இருக்குன்னா இந்த பிராணசக்தி கொடுக்கக்கூடிய அபரிமிதமான ஆற்றல், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அபரிமிதமான ஆற்றல். அது இலவசமாவே நமக்கு கிடைக்குது. அந்த பிராணார் வள்ளலா இருக்கிறார். வள்ளல் பிராணாருக்கு வாய் கோபுர வாசல். அதான் கோயிலினுடைய கோபுர வாசல் வழியா வரணும், பிரார்த்திக்கணும், இதை பார்க்கணும், அந்த அங்கங்களை தெளிவடையணும்னு சொல்லுது. தெல்ல தெளிந்தார்க்கு, இதையெல்லாம் பார்த்து தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். மனித உடம்புல இருக்கிற ஜீவன் இருக்குத, அதுதான் சிவலிங்கம். சிவலிங்கம் தானே உயிர் சக்தின்னு நம்ம பார்த்தோம். தாங்கும் சக்தி, தாக்கும் சக்தி. அமீபா வடிவத்துல உயிர்கள் பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையில, ஆரம்ப நிலையில இருக்கிறது. அதை காக்கிறதுக்காக உயிர் சக்தின்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம். அததான் இவர் சொல்றாரு. தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தம் காணா மணிவிளக்கே.
அதாவது கள்ள புலன்கள் நம்ம உடம்புல இருக்கிறது, இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி இருக்குத கள்ள புலன்கள், அது வேண்டாம், அந்த சுகம் வேண்டாம்னாக்கா இந்த உடம்பு கேட்காது, அந்த சுகத்தை அனுபவிக்க தான் துடிக்கும், வேற சொல் பேச்சு கேட்காது, கள்ளத்தனமானது, திருட்டு பயலுங்க. ஆமா, மெய் வாய்க்குத இத பேசாத அடக்கமாயிரு, அல்லது இதை சாப்பிடாத அடக்கமாயிரு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாதுன்னா வாய் கேட்காது. கண் இருக்குத பார்க்க கூடாதுன்னா அதுதான் பார்க்கும், மூக்கு நுகரக்கூடாதத நுகரும், செவி கேட்க கூடாதத கேட்கும். இந்த கள்ள புலன்கள், இதெல்லாம் இந்த கள்ள புலன்கள் அடங்கினாதான், அங்கேயே பார்த்தோம் ஆணைமுகத்தான வழங்குறதுடைய தாற்பயமே இந்த புலன்களை அடக்கிறதான். இந்த கள்ள புலன்கள் அடங்கினாதான் மனிதன் தெய்வமாகலாம். இங்க என்ன சொல்றாரு, கள்ள புலனைந்தம் காணா, கள்ள புலனைந்தம் காணான்னா கள்ள புலனைந்தம் இல்லாத, கள்ள புலனைந்தம் மறைக்கப்பட்ட அகற்றப்பட்ட மணி விளக்கு, அதை அகற்றினாக்கா மணி விளக்கு தெய்வமே தெய்வமாயிடுறான், ஜோதி வடிவத்துல மனிதன் ஆயிடுறான். கள்ள புலனைந்தம் காணா மணி விளக்கே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயமாம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தம் காணா மணி விளக்கே. சரி, இப்ப பாருங்க பட்டினத்தார பார்ப்போம். உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், என்ன உடம்பு இது, இது உடம்பா இது? ஒரு பிடி அதிகமா சாப்பிட்டாக்கா 2 இட்லி 1 வடை போதும், 6 இட்லி 5 வடை சாப்பிட்டாக்கா என்ன ஆகுது, மயக்கம் வரும். தேவையில்லாத வடை சாப்பிட்டா மயக்கம் வரும். சாப்பிட்டா என்ன, ஒரு 4 இட்லி சாப்பிடக்கூடாதா, ஒரு 2 வடை சாப்பிடக்கூடாதா? இந்த உடம்பு அத்தகையது. சரி, பசி சாப்பிடல, ஒரு இட்லி கம்மியா சாப்பிட்டுட்டோம், அல்லது ஒரு கவலம் சாதம் கம்மியா சாப்பிட்டுட்டோம், விடுமா? விடாது, பசி எடுக்கும், அது பல்வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஒரு பிடி அதிகமா சாப்பிட்டாலும் பிரச்சனை, ஒரு பிடி கம்மியா சாப்பிட்டாலும் பிரச்சனை. தொல்லை எங்கன்னா இடிச்சுக்கிட்டா எப்படி நோவுது, தொல்லை, பசி, நோய், பிணி, பெரும் பிரச்சனை. இது என்ன உடம்பு? இந்த உடம்பு தேவைதானா? எதுக்கு இந்த உடம்பு நாம எடுத்தோம்? மூக்கு சளி, சளி அடைச்சிக்கின்னு இருக்கும், சிந்தனா மொத்தையால் சளி வந்து வரும், சனிய என்ன இது, இந்த மூக்கு சளி நிரம்பியது. சரி, உடம்பு அதை விட அதிகம் என்ன, இப்பேற்பட்ட இந்த உடம்ப மலம் மூத்திரம், அர்த்தம் அதுதான், அதுக்கு அடுத்த செயல்ல வருது. மலம் தேங்குற இடம், மூத்திரம் தேங்குற இடம், இந்த சரீரம் ஒரு கூட்டமா இருக்குது. ஒரு அபானன் வெளிப்பட்டான்னா என்ன ஆகுது, எல்லாம் மூக்க பிடிச்சுன்னு ஓடுறாங்க. என்ன உடம்பு இது, இது தேவைதானா? இந்த உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், இப்படிப்பட்ட ஒரு உடம்பு, இழுக்கான உடம்பு, இந்த உடம்பு நமக்கு தேவைதானா என்று இழுக்கென்றிருந்தேன். உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், இந்த உடம்புக்குள்ள ஒரு பொருள் கண்டேன், மிக உயர்ந்த பொருளை கண்டேன், இறைவனை கண்டேன். ஒரு பொருள்னா இறை, இறை பொருளை கண்டேன், இறைவனை கண்டேன். இப்பேற்பட்ட கேவலமான உடம்பு இது, அசுத்தமான உடம்பு இது, இழுக்கென்று இருந்த இந்த உடம்புல ஒரு பொருள் கண்டேன். சரி, அப்புறம் உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று, இந்த உடம்பினுக்குள்ளே இறைவனாகிய உத்தமன் கோயில் கொண்டான் என்று, இந்த உடம்பிலே அவன் தங்கி வாசம் பண்ணக்கூடிய இடமாக அமைத்து கொண்டிருக்கின்றான். உடம்பிலே இறைவன் வசித்து கொண்டிருக்கின்றான். அவன் வசிப்பதற்கும் தங்குவதற்கும் இந்த உடம்புதான் சரியான இடம் என்று தேர்ந்தெடுத்து உடம்பிலே புகுந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை நான் பிறகுதான் தெரிந்து கொண்டேன். என்ன பண்ண தெரியுமா, உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே, ஐயோ இறைவன் இருக்கக்கூடிய இந்த உடம்ப நாம விட்டுடலாமா,
நாம தவற விட்டுடலாமா? நாம பயன்படுத்திக்க வேண்டாமா? இந்த உடலை கொண்டுதானே நாம் இறைவனை கண்டு இறைவனுடன் போய் நாம சேர்ந்து ஐக்கியம் அடையணும் இல்லையா? ஒவ்வொரு மனித சரீரம் ஒவ்வொரு நேரத்திலையும் பிறந்துகளே இருந்தோம்னாக்கா இறைவன் நம்ம உடம்புல தங்கிக்கின்னு இருப்பானா? அடுத்து மனுஷ சரீரம் தான் நமக்கு கிடைக்குன்றதுக்கு என்ன உத்தமம்? ஏற்கனவே நிறைய பார்த்தோம். என்ன அதுக்கு உறுதி? என்ன அதுக்கு? அதனால அந்த உடம்பை இப்ப இருந்து நானு ஓம்புகின்றேனே. ஓம்புனா தானே அந்த இறைநிலையை நாம் அடைய முடியும், ஐக்கியமாக முடியும். மிக வருத்தமா சொல்றாரு பட்டினத்தார். உடம்புக்குள் நீ இருந்து உழவினதை காணாமல் காடு மலை கடந்து காலெழுத்தேன் பூரணமே. என்னுடைய உடம்புக்குள்ள இருந்து நீ உழவி இருக்கிற, அதை நான் பார்க்கல, அதை நான் உணரல. அந்த மலை மேல இருக்குது பத்தியா, அந்த சாமியை போய் பார்த்தினாக்கா உனக்கு அருள் கிடைக்கும். இந்த பக்கம் போனேன்னா இத்தனை மலைகளை தாண்டி அத்தனையாவது மலையில ஒரு கோயில் இருக்குது, அங்க போனேன்னா உனக்கு அருள் கிடைக்கும். காட்டுலயும் மேட்டிலையும் மலைகளை எல்லாம் கடந்து நான் போனேன். ஆனா பார்த்தனா, அங்க இருந்ததா, காட்சி கிடைத்ததா, தரிசனம் பெற்றேனா என்றால் இல்லை. பின்ன என்னத்தை பெற்றேன்? கால் அழுத்தேன். கால் தான் வந்தது, அலைஞ்சி அலைஞ்சி கால் தான் வந்தது. உடம்புக்குள் நீ இருந்து உழவினதை காணாமல் காடு மலை கடந்து காலெழுத்தேன் பூரணமே. என்னை அறியாமல் எனக்குள்ளே நீ இருக்க, உன்னை அறியாமல் உடலழிந்தேன் பூரணமே. ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னை அறியாமல் எனக்குள்ளவே நீ இருந்த, அதை எனக்கு தெரியாத போச்சு. எனக்கு நீதான் இந்த உடம்புல இருக்கிறன்றது தெரியாதா, அறியாத நானு உன்னை பாதுகாத்து உன்னை தரிசிக்கிறதுக்கு பதிலா உன்னை அறியாமல் உடலழிந்தேன் பூரணமே. இந்த உடம்பை நான் கெடுத்துக்கிட்டேன், இவ்வளவு காலமா வீணாக்கிட்டேன், இந்த உடம்பை நான் பயன்படுத்திக்காத விட்டுட்டேன், உடல் அழிந்தேன் பூரணமே. இந்த உடலை நான் ஓம்பாமல் விட்டு விட்டேன். ஆமா, மேலும் சொல்றார் பாருங்க. வாசிதனை நடத்தி மகிழ்ந்துன்னை பாராமல் காசி வரை நடந்து காலெழுத்தேன் பூரணமே. இந்த மூச்சு பயிற்சியையும் மூச்சு பயிற்சிக்கு முன்னால் உள்ள முஸ்தீபுகளையும் இந்த தலைப்புல இந்து கோயில்களின் அங்கங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு முறைகளிலே இடம்பெற்று இருக்கக்கூடிய அந்த பயிற்சிகளையும் அந்த அங்கங்களினுடைய அந்த தாத்பரியத்தையும் கண்டு உணர்ந்து அவைகளை நான் செய்யாம வாசிதனை நடத்தி, இந்த வாசியை நடத்தி பிராணாயாமம் செய்து அந்த உறைந்து கிடக்கும் இறை சக்தியை மேலெழுப்பி ஐக்கியமடைய செய்து சகசாரத்திலே உன்னை நான் பாராமல் வாசிதனை நடத்தி மகிழ்ந்துன்னை பாராமல் காசி வரை நடந்து. சரி, காசினாக்கா பட்டினத்தார் காலத்துலலாம் விமானமோ ரயிலோ பஸ்ஸோ கிடையாது. அதனாலதான் காசிக்கு போறப்ப திரும்பி வர்றது உத்தமம் இல்லைன்னா கருமாதி பண்ணிட்டு போவாங்களாம். அது இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு போவாங்களாம். ஏன்னா அவங்க திரும்பி வர்றது ஒருத்தோட காடு தானே. அது விலங்குகளால உயிருக்கு சேதம் வரலாம், வழிப்பறி கொள்ளையர்களால சேதம் வரலாம், மழை வெயில் பனி பல மாதங்களாக போய் திரும்புறதுக்கு. அதான் காசி யாத்திரைன்றது கடைசின்னு சொல்லுவாங்க. என்ன அது அப்பேற்பட்ட தூரமெல்லாம் காசி வரை நான் நடந்தேன், காசி வரை போனேன். ஆனா என்ன நடந்தது உன்னை பார்த்தனாக்கா, இல்ல காசி வரை நடந்து காலெழுத்தேன் பூரணமே. இன்னும் பாருங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இந்த உடம்பு அழிஞ்சு போனாக்கா உயிர் அழிஞ்சு போயிடும். உடம்பு அழிந்தா உயிர் அழிஞ்சு போயிடும். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இறைவனை காணக்கூடிய மார்க்கம் மெய் ஞானம். இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய ஞானம், இந்த உடம்பை பயன்படுத்தி அபியசித்து, இந்த உடம்பு இருந்தாதானே அந்த மெய்ஞானத்தை பண்ண முடியும், மெய்ஞானத்தை அடைய முடியும், இறைவனை தரிசிக்க முடியும். அந்த மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தியா. எனவே இந்த உடம்பை நாம வளர்க்கணும், உடம்பை பாதுகாக்கணும், உடம்பை ஓம்பணும்னு தெரிஞ்ச பிறகு உடம்பை வளர்த்தேன், உடம்பை வளர்த்தேன், அதன் காரணமா உயிர் வளர்த்தேன். சிவவாக்கியர்னு ஒரு சித்தர், அவர் ஒரு புரட்சியாளர். அவரு சித்தர், கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை சொல்லுவாரு, ஆனா அற்புதமான விஷயம் அதுல இருக்கும். அவர் சொல்றாரு பாருங்க, முதல் 2 வரி கொஞ்சம் நெருடலா இருந்தா கூட அடுத்த ரெண்டு வரியை பாருங்க, அற்புதமா இருக்கும். இதை பேஸ் பண்ணிதான் அவர் சொல்றாரு.
நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்டக்கல்லும் பேசுமோ? நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுமோ? கரிச்சுவை அறியுமோ? அடப்பாவி, நாதன் இறைவன் உன் உடம்புக்குள்ளவே இருக்கிறான். அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நீ பண்ணின்னு இருக்கிற. ஒரு சுவைமிக்க ஒரு உணவுப் பொருளை, ஒரு சாம்பாரோ ஒரு சோறோ குழம்போ, சுவைமிக்க உணவை ஒரு பாத்திரத்துல தயார் பண்றோம். தயார் பண்ற அந்த சுவையை, அந்த உணவின் சுவையை அது அறியாது, அந்த பாத்திரம் அறியாது. அதை ஊத்தி பரிமாறத்துக்கு வச்சிருந்தாலும் அந்த பாத்திரமும் அந்த சுவையினுடைய அந்த சாம்பாரினுடைய உணவினுடைய சுவையை அது அறியாது. உன்னுடைய உடம்புலயே இறைவன் இருக்கிறான். அதை நீ உணராம இருக்கிறதுக்கு அந்த பாத்திரமும் நீயும் ஒண்ணு, அந்த பாத்திரத்துல இருக்கிற அகப்பையன் நீயும் ஒண்ணு. அழப்பன்றாரு. கரண்டி அந்த கரண்டி எப்படி சுவையை உணராதோ அது போன்றவன் தான் சிவராய்க்க சொல்றான். சிவவாய்க்கர் அதை தான் சொல்றாரு. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றாரு, அங்கலிங்கம் பூண்டினி அகண்ட பூசை செய்கிறீர். என்ன பண்ற? பெரிய பூஜை, ஏகப்பட்ட சாமானுங்க வண்டியில இறங்குது பாருங்க. அங்கலிங்கம் பூண்டினி அகண்ட பூசை செய்கிறீர். அங்கலிங்கம் பூண்டவன் அமர்ந்திருக்கும் மார்பனே, தங்கி நிற்கும் அரவம் ஆட்டும் வித்தையை அறிகிறீர். செங்கல் செம்பு கல்லெல்லாம் சிறந்து நோக்கும் மூடரே. அதாவது உன்னுடைய உடம்பிலே தங்கி இருக்கக்கூடிய இறைவனை அறிவதற்கு நீ அரவம் ஆட்டக்கூடிய வித்தையை நீ அறியவில்லை. அரவம்னாக்கா குண்டலினி சக்தி, பாம்பு. அந்த பாம்பை போன்ற, அரவத்தை போன்ற, அந்த அரவத்தை ஆட்டுவிக்கக்கூடிய, மேலெழுப்பக்கூடிய, தொழிற்பட செய்யக்கூடிய அந்த பயிற்சியாகிய பிராணாயாம பயிற்சியை நீ முறைப்படி கற்று, குருவை நாடி கற்று அபியாசம் செய்து காண்பதற்கு, தரிசிப்பதற்கு, இறைவனை அடைவதற்கு முயற்சி பண்ணாமல் இந்த மாதிரியான பூஜையெல்லாம் பண்றேன்னு சொல்றார். அதுதான் அதுக்கு சரியான பொருள். அடுத்து இந்த விஷயங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தோம், பார்த்துக்கிட்டு வந்தோம். இவைகளெல்லாம் அசை போட்ட பிறகு எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பா திருமூலருடைய ஒரு துயரை சொல்லி முடிக்க விரும்புறார். இந்த நிலைகளை அறிந்தவன், இறைநிலையை அறிந்தவன், தன்னுடைய இந்த மெய்ஞானத்தை உணர்ந்தவன், இந்த உடம்புதான் அதுக்கான காரணம், ஆதாரமா இருக்கக்கூடியது, இறைவனை அடையாமோ இறைவன் தங்கி இருக்கக்கூடிய இந்த உடம்புதான் அதற்கு பிரதானம் என்பதை ஒருவன் அறிந்தவன் தன்னை அறிந்தவனாகிறான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. பாருங்க, அருமையான எளிமையான பொருளை கொண்டது. தன்னை அறிய தான் யார், தன்னுள்ளே இருக்கக்கூடிய இறைவன் இருக்கின்றார், இறைவன் நம்ம உடம்பிலே தான் இருக்கின்றார் என்று தன்னை அறிந்து கொண்டால் தனக்கு ஒரு கேடு இல்லை, அவனுக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல், இப்படி இறைவன் தன் உள்ளே இருக்கின்றான் என்பதை அறியாமல் தானே கெடுகின்றான், அவனே கெட்டு போறான். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், தன்னை அறியும் அறிவு எது? இந்த பயிற்சிகள். தன்னை அறியும் அறிவுகள் இந்த பயிற்சிகள், இந்த அபியாசங்கள். தன்னை அறியும் அந்த அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. நாம தான் இறைவன், நமக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான், தன்னை தானே அர்ச்சித்துக் கொள்வான் இறைவனை நம்ம உடம்புல இருக்கிறான்னு சொல்லிட்டு. என்ன அற்புதம் பார்த்தீங்களா? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அரும் பெரியோர்களே, சான்றோர்களே, இந்த இந்து கோயில்களின் அமைப்பு முறையும் ராஜயோகத்தின் அங்கங்களும் இந்த தலைப்புல ஏதோ நம்மால முடிந்த வரைக்கும் நம்ம பரிசீலித்தோம், பார்த்தோம், சிந்தித்தோம். அடுத்த பதிவுல வேறொரு பதிவுல உங்கள் அனைவரையும் சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.